வந்து 1 ஸ்பூன் நான் கடலப்பருப்பு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வெங்காயம் இதில் சேர்த்துடலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இந்த கொரியண்டர் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதுக்கு தொட்டுக்க வந்து உங்களுக்கு பச்சடி, ஆனியன் பச்சடி, இல்லைனா குக்கும்பர் பச்சடி, இல்லைனா உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போ இந்த கொத்தமல்லி இது அரைச்சி விழுது இருக்கு பாருங்கள், அதில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துடலாம். இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. இந்த கொத்தமல்லி சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடியதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு